அனைவருக்கும் வணக்கம். நமக்கான உரிமைகளை பேசுவதற்கும் நம்மளை சுத்தி நடக்கிற அநீதிகளை வெளிக்கொணர்வதற்கும் ஒரு குரலாக அறிவன் வருகிறான், அநீதிக்கு எதிராக வருகிறான். உறவுகள் அனைவரும் ஆதரவு தந்து வலிமைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேர் அறிவானன். தற்குறி தற்குறி இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இதுக்கு 100% சரியா பொருந்தக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் 100% இந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு நம்ம பல காரணங்களை மேற்கோள் காட்டி நம்ம பேசலாம். அதில் ஒரு உதாரணமாக நேற்று தினம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நெடுமான கார்த்திக் அவர்கள் பங்கேற்று பேசுகிறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆனந்த் அஜித் அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் தமிழக வெற்றி கழகனே அடையாளப்படுத்தி இருந்திருக்கலாம், ஆனாலுமே இந்த ஊடகங்கள் அரசியல் விமர்சகர் அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க. அந்த ஆனந்த் அஜித் பேசும்போது அவர் ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறாரு. என்னன்னா, இங்கே டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார். உடனே கார்த்திகனை அதை கடுமையாக கண்டிக்கிறாரு. குறைக்காதீங்க அப்படின்னு கார்த்திகனை பார்த்து சொல்கிறாரு. உடனே யாரை பார்த்துட குறைக்காதீங்கன்னு சொல்கிறார் அப்படின்ட்டு கார்த்திகனை எந்திரிச்சிடுறாரு. அவர் எந்திரிச்ச உடனே காந்தராஜ் ஐயா பக்கத்தில் அவர் தோல் மேலே தட்டி உட்காரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திகனை எந்திரிச்சதை பார்த்து அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த ஆனந்த் அஜித் உடனே பம்பிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, நான் நேரத்தை குறைக்காதீங்கன்னு சொன்னேன், உங்கள் காதில் தப்பாக விழுந்துருச்சு அப்படின்னு அவர் நழுவுறாரு. அந்த இங்கே டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார் இல்லையா, இந்த ஆனந்த் அஜித். அவர் பேசினதை சமூக வலைதளத்தில் சில தற்குறிகள் கார்த்திகனை விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, அவரை நக்கல் நையாண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சில தற்குறிகள் எக்ஸ் தளத்தில் பதிவுகள் போட்டுட்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வந்துச்சு. என்ன கோபம்னா, இப்படி டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு நக்கல் அடிக்கக்கூடிய அந்த தற்குறிகள் வீடுகளில், இந்த கரூரில் 41 பேர் செத்து போனாங்களே, அதில் ஒருத்தங்களா இப்படி நக்கல் நையாண்டி பண்ணுறாங்களே, அவங்க அம்மாவோ உங்கள் அப்பாவோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தங்க செத்து போயிருந்தாங்கன்னா அப்பயும் இந்த டீயை விட கப்பு சூடாக தான் இருந்திருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கார்த்திகனை ஒரு விவாதத்தில் போய் பங்கேற்கிறாரு அப்படின்னா அவர் நாகரிகமாக பதில் சொல்லுவார். அவர் கருத்தியெல்லாம் சண்டை போடுவார். தனிநபர் தாக்குதல் இல்லாமல் கருத்தியெல்லாம் சண்டை போடக்கூடிய ஒரு நபர்னா அது கார்த்திகனன் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம பல விவாதங்களை நம்ம பார்த்துருக்கோம். கார்த்திகை ஒரு விவாத நாயகனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபர். அந்த கார்த்திகனை இப்போ சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கும் போது ரொம்ப இறங்கி அடிக்கிறார். ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த அளவு இறங்கி விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காட்டமாக விமர்சனம் பண்ணுறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் களத்தில் போய் நின்றார். அவர் அந்த 41 பேரையும் அவர் பார்த்தார். அந்த செத்துப்போன அந்த உடல்களையும் அந்த 41 உடல்களையும் அவர் பார்த்தார். போய் மாலை போட்டார். அந்த கோபம் வரதான் செய்யும், யாருக்காக இருந்தாலும் அந்த கோபம் வரதான் செய்யும். இன்னைக்கு விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு, சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு டீயை விட கப்பு இங்கே சூடாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய தற்குறிகள் யாராவது ஒருத்தங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்திச்சு, அப்படி இல்லையா அந்த செத்துப்போன அந்த உடல்களை போய் பார்த்து மாலை போட்டுருந்தா அந்த நிமிஷத்தில் ஒரு கோபம் வந்திருக்கும் பாரு, ஒருத்தவங்க கூட இங்கே நிற்கலையாடா அப்படின்ற அந்த கோபம் வரும் பார்த்தீங்களா. அந்த கோபம் எவனுக்காக இருந்தாலும் வந்திருக்கும். ஆனால் தற்குறிகள் போய் 10க்கு 10 ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு ஐடி விங்குன்னு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு அதில் அப்படி இப்படின்னு கருத்து கந்தசாமிக்கெல்லாம் பதிவு போட்டுக்கிட்டு இப்படி இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுவானுங்க, இங்கே டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கீழ்த்தரமாக விமர்சிப்பாங்க. கார்த்தியனை போய் நின்றார். நானும் கார்த்தியனும் தான் வேதாரண்யம் தொகுதியில் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு நானும் அவரும் தான் கரூருக்கு போகிறோம், அரசு மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் அலறல் சத்தம், ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கிருக்குது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் காத்திருந்து அந்த உடல்களுக்கு போய் நான் வெளியிலே நின்ட்டேன், என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் வெளியிலே நின்ட்டேன். அவர் உள்ளுக்குள்ளே போய் மாலை போட்டார். அதுவும் வெளியில் அவர் சொல்கிறாரு, அந்த உடல்களை பார்த்து தம்பி மாலை போட சொன்னாங்க, மாலை போட்டேன். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு அளவில் கட்டு போட்டு வச்சுருக்குறாங்க, கேட்டால் 1.5 வயசு குழந்தைன்றாங்க, அதுக்கு போய் மாலை போட சொல்கிறாங்க, எப்படா மாலை போடுறது அதுக்கெலாம் அப்படின்னு அவர் அழுதுட்டு அவர் சொல்கிறாரு. அவருக்கு கோபம் வரதான் செய்யும். அந்த நிலைமையில அந்த இடத்துல நின்ற கார்த்திகண்ணனுக்கு கோபம் வரதான் செய்யும். அவர் விமர்சிக்க தான் செய்வார். அவரை டீயை விட இங்கே கப்பு சூடாக இருக்கு அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணுற தற்குறிகள் யாராவது அங்கே போய் நின்று மாலை போட்டிங்களாடா? நீங்கள் அந்த உடல்களை நீங்கள் போய் பார்த்தீங்களா? அங்கே போய் முதல்ல நின்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கதறல் சத்தம், அவங்களுடைய ஒப்பர் சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நக்கல் நையாண்டி மயராக நீங்கள் பதிவு போட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் இப்படி கேள்வி செஞ்சுக்கிருக்க மாட்டீங்க.
சும்மா என்ன பண்ணுறது, வாய்க்கு வந்ததை ஏதாவது இந்த விஷயத்தில் கருத்து சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி கருத்து சொல்லிக்கிட்டு கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? இன்னைக்கு புஷி ஆனந்த் வந்து இன்னைக்கு 17 நாள் தலைமறைவாக இருந்துட்டு அவன் வந்து பனையூருக்கு போயிருக்கிறான். உடனே அவருக்கு மாலை போடுறாங்க, கையில் வந்து அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஏதோ நாய் வந்து ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு வந்த மாதிரி நான் 17 நாளாக ஓடி போயிட்டான். ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அவனா ஏதோ வந்துட்டாரா சிங்கம் களத்தில் இறங்கிடுச்சுனா இனி அவ்வளோதாண்டா அப்படி இப்படின்னு ட்விட்டரில் வந்து பதிவுகள் போட்டு திரிகிறாங்க சில தற்கொலை பயலுங்க. அவனே ஓடி போயிட்டான். ஒரு பிரச்சனைன்னொடனே தலை தெரிச்சு ஓடி போய் 17 நாள் காணாமல் போய் இன்றைக்கி தான் வந்திருக்கான். அவனை வந்து ஏதோ பெரிய போராட்ட தியாகி மாதிரி இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தூக்கி வச்சு கொண்டாடுறவனை என்னன்னு நம்ம சொல்கிறது? இவனை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். நீதிமன்றத்துக்கு வெளியில் வழக்கறிஞர்கள்லாம் நிற்கிறாங்க, மாறி மாறி இனிப்புகள்லாம் கொடுத்துக்கிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து இந்த சிறைக்கு போயிட்டு வந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தவங்க அதை கொண்டாடும் விதமாக ஸ்வீட் லட்டெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிருக்கிறாங்க. கேவலமாக இல்லை? 41 உயிர் போயிருச்சுடா. அதை பார்த்த எங்களுக்கே வந்து இன்னும் அந்த ஒரு வயசான அம்மாலாம் வந்து இப்படி போய் சாகிறதுக்காடா உன்னெல்லாம் வந்து நான் பெற்றோம் பால் கொடுத்தோம் அப்படின்னு கதறும்போது இன்னும் எனக்கு அந்த கதறல் சத்தத்தெல்லாம் இன்னும் என் காதுக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் செத்து போனவங்க என் கட்சிக்காரன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனாலுமே வந்து எனக்கு அந்த வலி இருக்குடா. செத்து போனவனுங்க உங்கள் கட்சிக்காரனுங்கடா, செத்து போனவன் விஜயோடைய ரசிகர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று வேணாமாடா? போய் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிருக்கிறானுங்க பனையூர் அலுவலகத்தில். இங்கே என்னன்னு பார்த்தா ஸ்வீட் கொடுத்து லட்டு கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிருக்கிறானுங்க. தற்குறிகளா? சிறைக்கு என்ன அவன் என்ன மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வந்தானா? மாவட்ட செயலாளர்கள்லாம் எதுக்கு சிறைக்கு போயிட்டு வந்தான்? சரியாக நிகழ்வை ஒருங்கிணைக்கல, சரியாக அது பண்ணல இது பண்ணலன்னு காரணத்துக்காக சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான். அதுவும் இந்த சம்பவத்துக்கு சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான்டா. அவனுக்கு போய் நீங்கள் வந்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி இருக்கீங்களாடா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட தற்கொலைகளை எங்கேயுமே பார்த்ததில்ல. உடனே இந்த சம்பவத்துக்கு மட்டும் ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி இப்படி வந்து குதிச்சுக்கு இருக்கிறாங்க? ஏன் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு? ஏண்டா கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனதும் தன்னுடைய தலைவனை ஆசையாக போய் பார்க்க போய் செத்து போனதும் ஒன்னாடா? ஒன்னா? இந்த விஷயத்தில் மட்டும் வந்து கப்பு சூடாக இருக்குல்லடா. பல விஷயத்துக்கு கப்பு சூடாக தான் இருக்குது. பல விஷயத்துக்கும் கப்பு சூடாக தான் இருந்திருக்கு. சமீபத்தில் வந்து காவல்துறையால் வந்து அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் வந்து அடித்து கொல்லப்பட்டான்ல, அப்பையும் கப்பு சூடாக தான் இருந்துச்சு. சமீபத்தில் வந்து ஆணவ படுகொலையால் வந்து கவின் அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டான்ல, அப்பையும் கப்பு சூடாக தான் இருந்தது. புரியுதா? அப்பையும் கப்பு சூடாக தான் இருந்தது. தினம் வந்து செய்திகள் வந்துக்கிருக்கு இல்லையா? தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல், தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை, இப்படிலாம் செய்திகள் வருது இல்லையா? அப்பையும் கப்பு சூடாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து எல்லா விடயத்துக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்குது, போராடிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சம்பவத்துக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். ஆனால் உடனே இந்த சம்பவத்துக்கு பேசின உடனே இவங்க வந்து திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாங்க. திமுகவுடைய கைக்கூலி. வெக்கமா இல்லையாடா? ஒருத்தனை விஜய் அப்படின்ற ஒருத்தனை வந்து புனித பின்பம் கட்டுறதுக்கு அவனை விமர்சிக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு சாயம் பூசுறது கேவலமா இல்லை? உங்களுக்கு கேவலமாகவே இல்லையா? விஜய் 17 நாட்களுக்கு பிறகு இப்போ உத்தரவிடுறார் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு. என்னென்ன, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இரங்கல் கூட்டம் நடத்துங்க, இந்த கரூரில் இறந்து போனவங்களுக்காக இரங்கல் கூட்டம் நடத்துங்க, மாலை போட்டு மலர் வணக்கம் செலுத்துங்க அப்படின்னு இப்போ வந்து உத்தரவிடுறாரு. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க? கோமாலையாக இருந்தாங்க அப்படின்னு பாருங்க. கேட்டால் துக்கம் தொண்டை கிடச்சிருச்சு, நாங்கள் ரொம்ப துக்கத்தில் இருந்தோம். டேய், எவ்வளோ காலத்துக்குடா இதை உருட்டுவீங்க? எவ்வளோ காலத்துக்கு உருட்டுவீங்க? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரியான பாடத்தை இந்த தேர்தலில் வந்து புகுட்டுவாங்க. பார்ப்போம். எனவே இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.